சமீப காலமா தேர்தல் அறிவித்த பிறகு 2 கட்சிகளுமே போறாங்க. அதாவது திமுக, அதிமுக பிரச்சாரங்களுக்கு போறாங்க. வரவேற்பு அப்படிங்கறத எல்லாருமே பாக்குறோம். ஆளும் கட்சி அப்படின்னாலே கொஞ்சம் படாடபமான ஒரு ஆடம்பரமான வரவேற்பு இருக்கும். ஆனா இது அப்படியே உல்டாவா எதிர்கட்சிக்கு மிக அதிகப்படியான வரவேற்பும் ஆளுங்கட்சிக்கு குறைவான வரவேற்பு இருக்கிறதாக அந்த காட்சிகள்லாம் சொல்லப்படுது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடும் கூட்டம், அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கு கூடும் கூட்டம் அப்படிங்கிறது பேசுபொருளாகி இருக்கு. முன்னாடி எல்லாம் மத்திய அரசு பாசிச பாசக அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பேசின முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்டாக்கிங் மோட்ல ஆயிருக்காங்க. இப்ப ஒரு பயத்தின் காரணமாக அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. பயங்காரத்தை தாண்டி அவருடைய மக்கள் செல்வாக்கை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். சென்ற விடமெல்லாம் கூடும் கூட்டம் தன்னெழுச்சியாக பொதுமக்கள் அதிக அளவில் கட்சிக்காரங்க கூட்டுறதுங்கிறது ஒரு அரசியல். அதை தாண்டி பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கூடுறதுதான் இங்கே விஷயம். ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இப்படி வயதானவர்கள் எல்லாருமே ஒரு மாதத்தில் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நமது முதல்வரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வராக தான் அவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது. அப்போ முதல்வராக ஒரு ஏழை நடுத்தர மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டின் காரணமாக இவங்க பாசிச பாஜக பற்றி பேசினால் நம்ம படம் ஓடாது அப்படின்னு சொல்லி இவங்க மதிக்கவே மாட்டாங்க எடப்பாடியார் அவர்களை பற்றி. பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பதில் யார் கொடுப்பானா, ரகுபதி, அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், இந்த மாதிரி ஆட்கள் தான் கொடுப்பாங்க. அப்போ இவருடைய ஆளுமை, இவர் தான் முதல்வராக ஆக போகிறாருங்கிற மக்கள் சில முதல்வர் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கில் எல்லாம் சொல்லப்படும். இப்போ என்ன நடந்துச்சு? கன்னியாகுமரியில் அவருக்கு கூட்டின கூட்டம் வரலாற்றில் இதுவரை எந்த தலைவருக்கும் கூடாத கூட்டம்.